Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha kitchen. இன்னைக்கு நம்ம Zuha kitchenல ஒரு ஷவர்மா ரெசிபி தான் பார்க்க போறோம். அது வந்து சிக்கன் மட்டன்லாம் இல்லாம வெஜிடபிள்ஸ் வச்சு செய்யக்கூடிய வெஜ் ஷவர்மா தான் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோல செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி வந்து சூப்பரா செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 1 கிலோ மைதா மாவு எடுத்துர்க்கேன். 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 4 ஸ்பூன் தயிர் எடுத்துர்க்கேன். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஃபர்ஸ்ட் கலந்துறலாம். இப்போ இத நல்லா கலந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மைதா மாவு பிசைற மாதிரி நல்லா பிசைஞ்சிரலாம். இப்போ இதல வந்து கடைசியா பிசைஞ்ச பிறகு காயாம இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாவை வந்து நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு பிசைஞ்சிட்டு இப்போ வந்து ஒரு மூடி போட்டு இத வந்து ஒரு 1/2 அன் hour ஊற வச்சிரலாம். அப்பதான் நமக்கு வந்து அந்த குப்பூஸ் ரொட்டி வந்து நல்லா வரும். இப்போ வந்து ஒரு கடாயில வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 பெரிய சைஸ் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதல வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 200 கிராம் கேரட், 200 கிராம் பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாமே இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஓவர் குக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியா 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறை பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது வந்து வெஜிடபிள்ஸ் வந்து அதாவது ஹாஃப் குக் ஆனா போதும். மிங்கிள் பண்ணியாச்சு எல்லாமே. இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ மறுபடியும் இத ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இது வந்து ஒரு சின்ன பால் சைஸ் மாதிரி உருண்டை எடுத்துக்கலாம் மாவை. இத வந்து நல்லா உருட்டிட்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து அந்த குப்பூஸ் ரொட்டி நல்லா இருக்கும். இப்போ வந்து ஒரு சப்பாத்தி கட்டையில மாவு லைட்டா டஸ்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த உருண்டையை வச்சு நல்லா தேய்ச்சிரலாம். சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிரலாம். ரொம்ப தின்னாவும் இருக்க கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது. ஒரு மீடியம் சைஸ்ல தேய்ச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இப்போ வந்து ஒரு தவால போட்டுறலாம். இது வந்து நம்ம ஆயில்லாம் சேர்த்தாம சுக்கா ரொட்டி மாதிரி தான் சுட போறோம். இப்போ ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து நம்ம வந்து ஹோம்மேட் மயோனைஸ் தான் எடுத்துர்க்கேன். இப்போ அத வந்து வச்சு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங்க உள்ள வச்சிரலாம். கொஞ்சமா சாஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இத வந்து நம்ம ரோல் பண்ணிரலாம். நம்மளுடைய வெஜ் ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப சிக்கன் ஷவர்மா மாதிரியே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபியை வந்து இப்போ எங்க வீட்டு குட்டீஸ்க்கு ரெடி பண்ணி நான் தர போறேன். இப்போ எல்லா ஷவர்மாவும் ரெடி ஆயிருக்கு. இப்போ அவங்களுக்கு தேவையான பிளேட்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிரலாம். எல்லாமே பிளேட்ல வச்சு ரெடியா இருக்கு. குட்டீஸும் எல்லாரும் வந்து ரெடியா உட்கார்ந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் இத தந்தறலாம். பாருங்க எப்படி அழகா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. ஷவர்மா எப்படி இருக்கு? எங்க வீட்டு குட்டீஸ் இந்த ஷவர்மாவை ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. இதே மாதிரி உங்க வீட்டு குட்டீஸ்க்கும் செஞ்சு அசச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம Zuha கிச்சனை Subscribe பண்ணிடுங்க.